ப்ரோ ஏதோ பிரச்சனை போல வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க ப்ரோ, என்னன்னு கேட்போம். என்னங்க ஆச்சு? ஏன் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க? பெட்ரோல் இல்லைண்ணா, அதனாலதான். இன்னுமா ஸ்கூட்டருக்கு தான் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கீங்க? வேற என்னண்ணா போடுறது? அட வாங்க சொல்றேன். எஸ், உங்களோட எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸே எல்பிஜி ஸ்கூட்டரா நம்மளால மாத்திக்க முடியுங்க. திருச்சியிலேயே விபுங்கிற பிராண்ட் இன்னவுசா நமக்கு இந்த கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎஸ் அண்ட் பெஸ்டோ அப்ரூவோட வருதுங்க. கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இந்த கிட்ட வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம் நம்மளோட டேங்க்ல எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படிங்கறதுக்கான இண்டிகேட்டர் சுவிட்ச் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஒன் டைம் பிரஸ் பண்ணும்போது எல்பிஜியை கட் பண்ணிட்டு பெட்ரோல் வேணாலும் நீங்க ஈஸியா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான பெட்ரோல் அண்ட் எல்பிஜி சேஞ்ச் ஓவர் சுவிட்சும் இது ஆக்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சோ எல்பிஜி எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், பெட்ரோலுக்கு ஈக்குவலா கொடுக்குமா இல்ல அதிகமா கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர்ஸ்ல நம்ம பெட்ரோல் என்ன மைலேஜ் எடுக்கிறோமோ சேம் மைலேஜ்ங்கிறது எடுக்கலாங்க. பெட்ரோலோட பாதி பிரைஸ்லயே. சேஃப்டி நார்ம்ஸ் தான் மீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது லீகலி அப்ரூவ்டா என்டோர்ஸ்மென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாங்க. சோ இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூட்டர்ஸ்க்குமே அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. BS4 அண்ட் BS6 ரெண்டுக்குமான அப்ரூவலுமே இருக்கு. நீங்க தாராளமா என்டோர்ஸ்மென்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த கிட்டுக்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் BS4 கிட்டுக்கு 12,875 ரூபாயும், BS6 கிட்டுக்கு 13,875 ரூபாயும் வருதுங்க. சோ இந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்ஸ்டாலேஷனோட சேர்த்துதாங்க. சோ உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய இவங்களோட மெக்கானிஸ்டே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம்.